லப்பர் பந்து டைரக்டருடைய ஒரு கருத்து. அவர் சொல்றாரு வந்துட்டு சச்சின் படிக்கல, இவங்க படிக்கலன்னு சொல்லலாம், நீங்க இருக்காதீங்க, நீங்க நல்லா படிங்கன்னு. ஆனா அதை வந்துட்டு சீமான் அவர்கள் பிடிச்சிக்கிட்டு இவரை நம்மள தான் சொல்றாருங்கிற மாதிரியான ஒரு வாதம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குல்ல சார். இது ஏன் இப்படி? அத சீமான் வந்து ஒரு மக்கள் விரோதி, சமூக விரோதி அப்படிங்கிறதுக்கான சமீபத்திய உதாரணமா இதை நான் சொல்றேன். என்னன்னா, தொடர்ந்து அவர் போற இடமெல்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமா தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படி பேசிய ஒண்ணுதான் படிப்புக்கு எதிரான பேச்சு. கிட்டத்தட்ட ராஜாஜி எல்லாம் என்ன செய்தாரோ அதை இன்னைக்கு சீமான் வந்து தன்னுடைய பேச்சின் மூலமா தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு படிப்பு இல்லையா, ஓகே, உனக்கு இந்த வேலை அந்த வேலை அப்படின்னா ஒரு பைத்தியக்காரனின் உளறல் மாதிரி அவருடைய பேச்சு இருக்கு. அதுக்கு வந்து எதிர்வினை தான் இந்த தமிழரசன் பச்சைமுத்துடைய பேச்சு. அதாவது படிக்காதவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விதிவிலக்கு, அதுவே விதியாகாது, நீ படித்தா தான் இந்த இடத்துக்கு வருவே அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, நீ படிக்காமல் இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னா அதை நீ பெருசாக எடுத்துக்காதேங்கிறது தான் அவர் சொல்ல வர விஷயம். ஆனால் இவர் என்னன்னா, அதை நேரடியாக ஏதோ தன்னையை தாக்குனதாக எடுத்துக்கிட்டு அது உள்ளார வர்றாரு. இந்த வடிவேல் ஒரு படத்தில் நானூறு ரவுடிதான் ஒரு வண்டியில் ஏறி போவோம். அந்த மாதிரி எங்கே எது நடந்தாலும் அங்கேயே தன்னையை கனெக்ட் பண்ணிக்கிறது, தன்னையை வச்சு தான் அந்த பேச்சு, என்னுடைய பேச்சுக்கான எதிர்வினை தான் அது அப்படின்ட்டு இவர் வந்து உள்ளே ஏறுறது. அவர் என்ன கேட்டார், உங்களை எந்த வகையிலும் அவர் நேரடியாக பேசலை, அவர் படிப்பின் அவசியத்தை மாணவர்கள் மத்தியில் அவர் சொல்கிறாரு. உடனே நீ ஒரு படம் ஜெயிச்சுட்டா பெரிய அறிவாளியா நீ அப்படி இப்படின்னு பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அது சீமானுடைய அரைகுறைத்தனத்தை தான் அது வெளிப்படுத்துது.